அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 12/9/2025. பஞ்சமி திதி காலை 9:59 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. பரணி நட்சத்திரம் காலை 11:58 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 நிமிடத்திலிருந்து 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது. இன்று என்ன செய்யலாம்? மருந்து தயாரிக்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, மூலிகை சேகரிக்க, அடுப்பு அமைக்க, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம். ஆமாங்க, அதனால தாங்க தோல்வியை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. தோல்வி தான் நமக்கு ஆசிரியராக, குரு பகவானாக இருக்கிறாரு. பல விஷயங்களை அது சொல்லி கொடுக்குது. அதனால தாங்க தோல்வி வந்தவுடனே வெற்றிக்கான வழிகளை எல்லாம் தெரிந்து வைத்து உடனடி வெற்றிகளை பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே இன்றைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பரணி நட்சத்திரத்தில் நண்பகல் 12 மணி வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் நிதானம் தேவைப்படுதுங்க. நண்பகல் 12 மணிக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்ய இருக்கிறார் சந்திரன். அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால சின்னதாக கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளோ நாளைக்கு தான் நாமும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது, ஓய்வெடுக்கவே முடியலையேங்கிற மாதிரியான எண்ண அலைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் ஓரளவு பரவாயில்ல, ஆனால் குடும்ப விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லின்னு இருக்க வேண்டாங்க. என் குடும்பத்தில் கூட அப்படி தான் அப்படின்னு விளையாட்டாக கூட எதையும் சொல்லி வைக்காதீங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு நண்பர்கள் கிடையாது. ஒரு சிலர் தான், மற்றவங்கள்லாம் வேறு மாதிரி உள்ளவங்களாக இருப்பாங்க. நாம் எப்போ விழுவோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் எல்லார்ட்டையும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. போட்டிகள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வீழ்ந்தோம் என்று முளையாமல் இருப்பதில்லை, முளைக்காமல் இருப்பதில்லை விதை. வீழ்ந்தோம் என்று முயற்சிக்காமல் ஒருபோதும் இருக்காதே. ஆமாங்க, விழுந்துட்டோம் அப்படின்னு விதை நினச்சிதுன்னா அது முளைச்சி பெரிய விருட்சமாக வர முடியுமாங்க? அது மாதிரி ஏதோ ஒரு சிக்கல் வந்து, ஒரு பிரச்சனை வந்து விழுந்துட்டோம், இனிமேல் நம்மளால் எதுவும் முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளால் வாழ முடியுமாங்க? அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே விழுவதெல்லாம் எழுவதற்கே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்று போராடி வெற்றி பெறுவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கட்டுக்கடங்காத செலவுகள். நாம் ஒரு கணக்கு போட்டோம்னா அது வேறு மாதிரி போய் முடியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்கார். ஏதோ உருட்டி புரட்டி எப்படியோ கொண்டு போக முடியுது. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியே வாழ்க்கை போயின்னு இருந்ததுன்னா அது நல்லா இருக்காதே, நிம்மதியாக இருக்காதே, நிரந்தரமான வருமானத்தை நம்ம தேடிக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார மாலை 5:30 சந்திரன் நுழைய இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. செலவுகளும் இன்னைக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மதியத்துக்கு பிறகு எல்லாமே அருமையாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. அவசர முடிவுகளெல்லாம் தவிர்க்க பாருங்கள். யாருக்கும் இன்றைக்கி கடன் தர வேண்டாம். வாடிக்கையாளர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஏதாவது உங்கள் மேலே பழிய சுமத்துறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இப்போல்லாம் நீங்கள் நெடுன்னு நல்லா வளர்ந்துக்கிட்டு வரீங்க உங்களுடைய துறையில். அதை மட்டத்தட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளார மாலை 5:30 சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழணுமா அப்படின்னு முடிவெடுக்காதீங்க. வாழ்ந்தே ஆகணும்னு முடிவெடுங்க. அப்போ தான் துன்பங்கள் எல்லாமே தூசியாக பறந்து போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க பிறந்துட்டோம், நாம் வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்தே ஆகணும். அடுத்தவங்களுக்கும் நம்மால் முடிஞ்சதெல்லாம் சிலது செய்யணும். சமூகத்துக்காகவும் நாம் நிறைய நல்லது செய்யணும்னு எங்கும் எப்போதும் குறிக்கோள்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவு, ஒரு பக்கம் அலைச்சல், ஒரு பக்கம் எல்லாரும் பாராட்டுறாங்க, இன்னொரு பக்கம் மாறி மாறி வேறு விதமாக பேசுகிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் துள்ளி குதித்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம போகிற பாதை சரிதானா, இல்லை நம்ம ஏமாளியாகவே தான் இன்னமும் இருந்துன்னு இருக்கோமா அப்படிங்கிற கேள்விக்குறி அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை சூரியன் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் இருக்குங்க. 10ஆம் இடத்துல யோகாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால போகிற இடத்துலாம் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, அதுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை தகுதியை இன்னும் கொஞ்சம் வசதியாக மாற்றிக்கிட்டால் தானே அந்த மரியாதையை நம்ம தொடர்ந்து காப்பாற்றிக்க முடியுங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. வியாபாரத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுடைய கடின உழைப்பால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகள் மனசுலையும் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. நண்பகல் 12 மணி வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஒரு வருடம் என்பது 365 வாய்ப்புகளை கொண்டது. தொடர்ந்து முயலுங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆமாங்க, வருஷத்துக்கு 365 நாள் இருக்குது. சில நாட்கள் தோல்வியை தந்தாலும், சில நாட்கள் துன்பங்களை தந்தாலும், பல நாட்கள் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தருவதற்கு தயாராக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஓய்ந்து போய்விடக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தோல்விகளை கண்டு பயந்து விடாமல், துவண்டு போய்விடாமல், துள்ளி குதித்து சாதிக்கும் எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி உங்கள் ராசிக்குரிய நாதனாகிய சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனாலும் என்ன தான் நாம் உதவி செய்தாலும் நமக்கு யாரும் எப்படி இருக்க, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு யாருமே இல்லையே. எல்லாரும் சும்மா ஒப்புக்கு வராங்க, ஒப்புக்கு கேட்குறாங்க, சும்மா போயிடுறாங்க. ஆனால் நம்ம மாதிரி ஒரு ஆழமாக ஒரு அன்பாக போய் எதுவாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி உடனே எடுத்து கொடுப்பீங்கள்ல, அந்த மாதிரி யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, அது மாதிரி நமக்கு யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஏக்கமும் தாக்கமும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்காரு, புதனும் சாதகமாக உள்ளார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்த நிலைமை மாறி இன்றைக்கி கொஞ்சம் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அது காரணம் புதுவிதமாக நீங்கள் யோசிக்கிறீங்க, புதுவிதமாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அலுவலக வேலைகளையும் உடனுக்குடன் நீங்கள் தொய்வில்லாமல் செய்து முடிக்கிறீங்க. அதனால தான் இன்றைக்கி அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களை, அழ வைத்தவரை கூட நீ மறந்துவிடு, ஆனால் அவமானப்படுத்தியவரை ஒருபோதும் மறந்து விடாதே. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. உங்களை அழைத்து அவமானப்படுத்தியவங்கள்லாம் ஒரு சிலர் இருக்காங்க. சபையில் வச்சு உங்களை அநாகரிகமாக நடத்தினவங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் பழி வாங்கணும்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. அவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணும். அவங்க எந்த இடத்துல எந்த சபையில் நமக்கு அங்கீகாரம் இல்லாமல் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ அதே இடத்துல அதே மேடையில் நாம் பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்து காட்டணும்னு அயராமல் உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பாருங்க. மகனுக்கு கல்யாண விஷயமாக பொருந்துகிற ஜாதகங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி பொருந்தி வர்ற மாதிரி ஒரு ஜாதகம் கிடைக்கும். பெண் வீட்டாருடன் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய உறவினர்கள், நண்பர்கள் அவங்களாம் தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். தினந்தோறும் வியாபாரம் நல்லா நடந்தால் சிறப்பாக இருக்கும். ஒரு நாள் நல்லா இருக்குது, இன்னொரு நாள் சுமாராக இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களை சமாளிக்கக்கூடிய சக்தி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வேறு ஒரு வேலை வந்திருக்குது, எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு குழப்பமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நல்ல அமைப்பாக இருந்தால் எடுத்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் வேறு வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வேலையாக இருந்தால் எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பாதிப்புகள் கிடையாதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போதும் உன் எண்ணத்தில் கொண்டு வராதே. ஆமாங்க, நடந்தது நடந்து போச்சு, அதை நினச்சி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தால் எப்படிங்க காலாகாலத்தில் முன்னேற முடியும்? அதனால் எந்த பலனுமே கிடையாது. நம்முடைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். எதிர்மறை எண்ணங்கள் தான் மனசுக்குள்ளார எழும்பி நிற்கும். எதையும் செய்ய முடியாத அளவுக்கு விரக்தியும் மனசுக்குள்ளார வேடிக்கை காட்டும். இதெல்லாம் தவிர்த்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஏதாவது கரடு முரடான சிந்தனைகள் வந்தால் அவற்றையெல்லாம் காற்றிலே பறக்க விட்டு எதிர்காலத்தை பற்றி வருங்காலத்தில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், ஏமாற்றங்கள் தான் ஒரு பக்கம் இருந்துருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நண்பகல் 12 மணி வரைக்கும் நிதானம் தேவைப்படுதுங்க. மற்றபடி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்களும் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆறுதலாக இருக்குங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உறவினர்களும் தேடி பேசுவாங்க. ராசிநாதன் புதன் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதுனால பெரிய விஷயங்கள் இன்றைக்கி பேசுவீங்க. பெரிய முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. ராகுவும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. சகோதரங்களால் எப்பயுமே கொஞ்சம் மனசுக்குள்ளார சங்கடங்கள் தான். சரி பரவாயில்ல, ஒட்டி பிறந்தாச்சு, வெட்டி விட முடியாது, அதனால் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான நம்பிக்கையும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. இன்றைய தினம் நீங்கள் மறவாமல் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. எங்கும் எதிலும் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உன் மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வண்ணங்கள் ஆகிறது. ஆமாங்க, நல்லது நினச்சா நல்லது நடக்கும், அல்லது நினச்சா அல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாமும் நல்லா இருந்துருவோம், நாமும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வர ஆரம்பிக்குதுங்க. அதனால தான் பனையை போட்டால் பனை தான் முளைக்கும், தினையை போட்டால் தினை தான் முளைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முடிந்தவர்களை அடுத்தவர்களை தொந்தரவு படுத்தாமல் முடிந்த வரைக்கும் தனக்குத்தானே தன்னை வழிநடத்தி கொள்ளக்கூடிய சக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ஏன்னா நட்சத்திரப்படி சந்திராஷ்டமம் இன்றைக்கி தொடங்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படுதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நண்பகல் 12 மணியிலிருந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருங்க. புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. இரவு நேரத்தில் வண்டி வாகனத்தை பயன்படுத்த வேண்டாங்க. அதே மாதிரி முன்பின் தெரியாதவங்க திடீர்னு அறிமுகமாகிறவங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதெல்லாம் நடக்கும், லாபமும் வரும். இருந்தாலும் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையேங்கிற ஆதங்கமும் எட்டி பார்க்குங்க. உத்தியோகத்தில் சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் பின்பக்கமாக உங்களை யாராவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எல்லா விதத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்கும். அதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க.
வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முள்ளின் வலி ஒரு நிமிடம், ஆனால் சொல்லின் வலி ஒரு வருடம் பல வருடம் ஆனதனால் சொற்களை கவனமாக பயன்படுத்துங்கள். ஆமாங்க, முள் குத்தினா கொஞ்ச நேரம்தான் வலிக்கும். ஆனால் நம்ம சொல்கிற சொல்லு அவங்க மனசில் ஆழ் மனசில் அப்படியே ரீங்காரம் இட்டு கொண்டே இருக்கும். அதனால தாங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போல்லாம் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம், எல்லாரையும் திருத்துறதுக்கும் மாற்றுறதுக்குமா நாம் வந்திருக்கிறோன்னு சொல்லி தன்னைத்தானே மாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள், தன்னைத்தானே செதுக்கி கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இடுப்பு வலி, முதுகு வலி சில நேரங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எப்பயுமே நீங்கள் இளமையானவங்க தான் மனசால், ஆனால் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்குதான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைய தினம் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. வேகமாகவும் முடியுங்க. வீடு கட்டுறது, பேங்க் லோனு, டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி வேகமாக நடந்து முடியுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் சில நேரங்களில் அப்பப்போ குறுக்க நெடுக வந்து போகுங்க. கடந்த காலத்தில் சரியாக நாம் எதையும் பயன்படுத்திக்கல, ஆனால் இனிமேல் நம்மால் முன்னேற முடியுமா, அந்த காலம் இனிமேல் நமக்கு வருமா அப்படிங்கிற சந்தேகங்களும் சில நேரங்களில் வந்து போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கு உத்தியோகத்திலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்களும் வீடு தேடி வந்து பேசிட்டு போவாங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரை சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வேஷம் போடும் உறவுகளும் விஷத்தை கக்கும் பாம்புகளும் ஒரே மாதிரி தான், தள்ளியிரு. ஆமாங்க, விஷத்தை கக்கிற பாம்பு கூட அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரி பாம்பு வருது நம்ம ஒதுங்கினோம்னு. ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு இந்த வேஷம் போடுற உறவுகள் இருக்கு இல்லைங்களா, அவங்கள நம்ம கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. குடும்ப விஷயங்களையுமே வெளியில் யார்ட்டையும் சொல்லிக்கிறது இல்லைங்க. எங்கும் எப்பொழுதும் கூடவே இருந்து குழிபறிப்பவர்களின் ராஜதந்திரத்தை தெரிந்து வைத்து கொண்டு நாசுக்காக ஒதுங்கி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். கடந்த 2-3 நாளாக இருந்த குழப்பங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் ஏதாவது பெருசாக நாம் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. புது முதலீடுகள் வெளியிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது பங்குதாரர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதிகாரிகளும் இன்றைய தினத்தில் ஆதரவாக பேசுவாங்க. மனக்குழப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ராசிக்கு தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு ராகு இருக்கிறாரு. அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் இன்றைக்கி வர ஆரம்பிக்கும்.
பழைய நபர்களில் ஒரு சிலர் உங்களை ஏமாத்துனாங்க, அவங்களெல்லாம் இப்போ அப்படியே அவங்கள விட்டு விலகிட்டு இப்போ புது நட்பு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த புது நட்பால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்குள் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எதனையும் எவரையும் இறுக பற்றி வாழாதே. ஓடும் நீரில் நிழல்கள் பதிவதில்லை. ஆமாங்க, ஒருத்தவங்களையே பிடிச்சிக்கிட்டு ஒருத்தவங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிறது வாடுறது அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. அடுத்தவங்கள நம்பி வாழறதை விட நம்மளை நாம் நம்பி வாழ்வோங்கிற கணக்கோடு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே நம்புவதோடு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் உதவிகரமாகவும் இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தான் சின்ன சின்ன வீண் பழிகள் அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்குங்க. அதே போல் சந்திரனுடைய போக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. எதிர்காலத்தை நினச்சி ஒரு சின்ன பயம் இருக்குது. இந்த போட்டியான உலகத்தில் நம்மால் சமாளிச்சிட முடியுமா, நம்மால் முன்னுக்கு வந்துட முடியுமா, எவ்வளவோ கொடுக்கல் வாங்கல் விஷயமெல்லாம் அதிகமாகிட்டே போகுது, அதையெல்லாம் நம்மால் வென்றெடுக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குதுங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர்றது நல்லது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்தணும், விளம்பரத்தை பார்த்துட்டு தான் எல்லோரும் வராங்க. அதே நேரம் நம்ம தகுதியான பொருளையும் தரணும், சரக்கில் ஒரு தெளிவு இருக்கணும், அந்த நாம் விற்கக்கூடிய அந்த பொருள்கள் தரமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. நல்ல அனுபவம் உள்ள வேலையாட்களும் இப்போ அமைஞ்சிருக்காங்க. அதனால் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தாங்க வருது. இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, துன்பம் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறந்து விடாதே. ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் அப்படி தாங்க. கஷ்டத்தால் நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் எப்பொழுதுமே உறுதியாக இருப்பீங்க. அந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டறிவு இருக்கு இல்லைங்களா, அதனால் ஏற்பட்ட பகுத்தறிவு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு எப்பொழுதுமே முன்னுக்கு வரக்கூடியவங்க, தனக்குத்தானே வழிகாட்டியாக இருந்து கொண்டிருப்பவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. எங்கெங்க எடுக்க முடியுது, ஏழரசனை போட்டு பாடாப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒன்று செய்யலான்னு போனால் ஏகப்பட்ட தடங்கல்கள் வருது. நம்ம மனசை தேத்திக்கிட்டு போய் புது விஷயத்தில் இறங்கினாலும் சுற்றி முற்றி இருக்கிறவங்க ஒன்றாலாம் இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எவ்வளோ தான் எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள்
அதெல்லாம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ராகு ராசிக்குள்ளார இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கால்வலி கழுத்து வலின்னு எப்போ பார்த்தாலும் பலவீனமாகிட்டே போகிறமேன்னு சில நேரங்களில் நினைத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியனும் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது, லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. மறைமுகமான சில எதிர்ப்புகள் உங்களுக்கு அலுவலகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. நேரில் பார்த்தா சிரிக்கிறாங்க, அந்த பக்கம் போனால் வேறு மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டுக்காமல் இருந்துறது நல்லது. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து நண்பகல் 12 மணிக்குள்ளார நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கை உனக்கு வசமாவதும் அதுவே உனக்கு விஷமாவதும் உன் கைகளில்தான் இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கை வாழ்வதற்கே, நாம் வாழ்வதற்கே நம்ம வாழ்க்கையை நாம் தான் வடிவமைச்சுக்கணும். அடுத்தவங்க மற்றவங்க நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்து கொண்டு யார் யார் எது சொன்னாலும் அதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு, ஆனால் தனக்கேற்றபடி சில முக்கியமான முடிவுகளை தாமாக எடுத்து வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. யானை பசிக்கு சோளப்பூரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிகமாக தேவைப்படுது, ஆனால் கொஞ்சமாக கிடைக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாகவே முடியுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்துங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாமே இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்க. ராகு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும், தூக்கம் இல்லாமல் போகும், சில நாட்களில் சோர்வு களைப்பாக இருக்கும். அதனால தான் உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு இப்போ தேவைப்படுதுங்க. விட்டமின் டி குறையாமல் பார்த்துங்க. ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி வந்ததுனால ஹீமோகுளோபினும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்த பக்கம் திரும்பினாலும் நிம்மதி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னைக்கு இப்போ பரவாயில்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.